நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் குருமாவும் இட்லியும் சப்பாத்தியும் பண்ண போகிறோம். இது என்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இந்த குருமா பண்ணிட்டா காலையில் டிஃபனுக்கு இட்லி செஞ்சுட்டா நைட்டுக்கு டின்னருக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா இந்த ஒரே குருமா போதும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் அப்படி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். சப்பாத்தி, இட்லி, அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். எதுவுமே நம்ம இதில் சேர்த்துக்கல, உப்பு மாவு மட்டும்தான். அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைகிறேன். இதை சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு குருமா இட்லி எல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். இட்லிக்கு மாவு வந்து உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு குருமாவுக்கு எல்லாம் அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இட்லி துணி போட்டு செய்கிறதுனா இட்லி துணியை நனைச்சிக்கோங்க. அப்படியேவும் இட்லி துணியை போடக்கூடாது. இட்லி துணியை நனைச்சி தட்டு மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டாக இப்படி தண்ணி தெளிச்சுக்கணும். அப்போ தான் இட்லி துணியில் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் மாவு ஊற்றிடலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்கள் இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும். மாவு வந்து கொஞ்சம் நெழுகலாக எடுத்து ஊற்றுறப்ப அப்படியே ஃப்ரீயாக அப்படி கீழே விழுகணும். அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மாவு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரைச்ச மாவு இட்லி ஊற்றுனா நல்லா வரல அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இட்லிக்கு கரைச்சி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து ஊற்றுனீங்கன்னா உங்கள் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நல்ல பக்குவத்தில் தான் மாவு அரைப்பீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மாவை மட்டும் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக ஊற்றாமல் கொஞ்சம் அள்ளி ஊற்றுற மாதிரி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இட்லி வந்து சூப்பராக வரும். அதே போல் இட்லி வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது, அதே சமயம் புளிப்பு இல்லாமையும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. கொஞ்சமாவது இட்லியில் புளிப்பு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இது போல் இட்லி துணியில் ஊற்றுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் இட்லி குழியில் வந்து லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். இது போல் நான் வந்து எங்கள் தட்டில் வந்து இந்த இட்லி தட்டில் வந்து ஓட்டையெல்லாம் இல்லை, நம்ம எண்ணெய் தடவிட்டு ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த எண்ணெய் தடவிட்டு ஊற்றுற இட்லி வந்து பிடிக்காது. எதுக்காகனா அதை ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் அது ஆறுனதுக்கப்புறமா தான் அந்த இட்லியை எடுக்க முடியும். அப்போ இட்லி வந்து சுட சுட இருக்காது இல்லையா சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான். வச்சு இட்லி ஊற்றினோம்னா உடனே எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதே நம்ம எண்ணெயை தடவி ஊற்றிட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஊற்றணும். அதுக்காக தான் நான் எப்பயுமே இட்லி துணியில் தான் இட்லி ஊற்றுவேன். இப்போ இட்லியை மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு குருமா தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப பெருசு இல்லை, குட்டி குட்டியாக இருக்குது அந்த வெங்காயம். குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் வேணாம், நீல வாக்கில் எல்லாம் வெட்ட வேணாம், சின்னதாகவே வெட்டி எடுத்துக்கோங்க. எதுக்காக நான் சப்பாத்தியும் செஞ்சு இட்லியும் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இந்த குருமா வந்து வெறும் இட்லிக்கு மட்டும்தான் சாப்பிட்லாமா அப்படின்னு சிலர் நினைப்பீங்க, சிலர் கேள்வியும் கேட்பீங்க. அதுக்காக தான் இட்லிக்கு மட்டும் இல்லை, இது தோசை அப்புறம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் ஒரு குருமா மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா 2 செய்யலாம். அதுக்காக தான். சாப்பாட்டுக்கு இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. மற்றபடி டிஃபனுக்கெல்லாம் பூரி, சப்பாத்தி, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில வீட்டில் இட்லி ஒருத்தர் சாப்பிடுவாங்க, சப்பாத்தி ஒருத்தர் சாப்பிடுவாங்க, அப்படி இருக்கும். ஒரு சில வீட்டுங்கள்லாம் ஒரு இட்லினா இட்லி மட்டுமே ஒரு சில வீட்லையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, மாறி மாறி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ஐடியா. அதுக்காக தான் இந்த இது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வெங்காயம் வெட்டியாச்சு, கூட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போதும். குருமா வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த சைஸில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நம்ம நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். குருமாக்காக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஊற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்த நேரத்துக்கு குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருமா தாளிக்கிறப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்ல குழம்போட சேர்ந்து வெந்துருச்சுன்னா அந்த குருமா வந்து கொல கொலன்னு இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் குருமாவுக்கு நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் வந்து காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் சின்னதாக 2 பிரிஞ்சி இலை. பொரிஞ்சதுமே வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள தக்காளி, உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு தானே, அப்படியே பிசைஞ்சு கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வந்து கலர் மாற தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி,
அடுத்து தக்காளி வதங்குறதுக்குள்ளே தேங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் ஒன்று வதங்குறதுக்குள்ளே ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா டக்குன்னு வேலை முடியும். இப்போ தேங்காய் அரைத்து ஒரு 2 துண்டு தேங்காய் இது, அப்புறம் இது போல் சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள். இந்த குட்டி ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரே ஸ்பூனில் போதும். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்த்துக்கல, வெறும் மிளகாத்தூள் தான் இதில் காரத்துக்கு. அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். மசால் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி நம்ம விருப்பம், எவ்வளோ உங்களுக்கு விருப்பமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 2 சேர்த்துருக்கேன். எதுக்காகனா நம்ம 2 ரெசிபிக்கு வேணும் இல்லையா, அதுக்காக தான். சப்பாத்திக்கும் வேணும், இட்லிக்கும் வேணும். இட்லிக்கு எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக குருமா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் 2 பெரிய உருளைக்கிழங்கா சேர்த்துட்டேன். பட்டாணி உங்கள் விருப்பத்தை பொறுத்து அதிகம் கம்மி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த தேங்காய். நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பேர். அந்த 4 பேருக்கு 2 நேரத்துக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். கணக்கு பார்த்திங்கன்னா இது 8 பேர் சாப்பிட்லாம் அந்த குருமா தாராளமாக. அதிகம் வேணும்னா நான் போட்ட அளவில் இருந்து இன்னும் ஒரு பங்கு அதிகமாக போட்டுக்கோங்க. இல்லை இதை விட கம்மியாக செஞ்சால் போதும்னீங்கன்னா நான் போட்ட அளவுலேருந்து ஒரு பங்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு. நம்ம குக்கரில் வச்சு விசில் விட போகிறதுனால தண்ணியெல்லாம் வற்றாது. அதனால் தண்ணியை நீங்கள் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சா மட்டும்தான் தண்ணி வற்றும். குக்கரில் வைக்கிற எந்த குழம்புமே தண்ணியெல்லாம் வற்றாது. அதனால் உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ஒரு மீடியம் கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ உப்பு எல்லாம் போட்டாச்சு, மூடி வச்சிடலாம். குக்கர் போட்டு விசில் போட்டாச்சு. 3லேருந்து 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு இட்லி என்னாச்சு பார்த்துடலாம். இட்லி இந்நேரம் வெந்திருக்கும். தாளித்து முடிக்கிறதுக்குள்ளே இங்கே இட்லி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியான வேலை. இட்லியை ஊற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் குழம்பை தாளித்து விட்டு எடுத்துட்டா இட்லியும் ரெடி, குருமாவும் ரெடி ஆயிரும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நீங்கள் எதை கத்தியோ இல்லை ஸ்பூனோ ஏதோ வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போ ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். கை வச்சு இப்படி ஓட்ட போட்டிங்கன்னா நம்ம கையில் சுற்றும் இல்லையா, அதனால் ஒரு ஸ்பூன் இல்லை ஸ்பூன் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது போல் கத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு, இறக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துடலாம். சப்பாத்தி எனக்கு நைட்டுக்கு தான், அதனால் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஒரு 2 சப்பாத்தி போட்டு காட்டுறேன். இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை சப்பாத்தி. ஒரு வீடியோக்காக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த குருமா சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்காக சரி சப்பாத்தியும் செஞ்சு காட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான். குருமா ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தோசைக்கல் வச்சு நல்லா தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா சப்பாத்தி போடுங்க, அப்போ தான் உடனே வேகும். அதே மாதிரி போட்ட உடனே திருப்பி அப்படி ஒரு செகண்ட் விட்டு விட்டு இப்படி திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி நல்லா வேகும். ஒரே பக்கமாக ரொம்ப நேரம் சப்பாத்தியை வச்சுருக்கக்கூடாது. இப்போ நம்ம சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு துளி எண்ணெய் கூட நான் சேர்த்துக்கல. பிசைகிறப்பையும் சரி, இப்போ நான் போட்டு எடுக்கிறப்பையும் சரி, ஒரு துளி எண்ணெய் கூட நான் சேர்த்துக்கல. அங்கே எப்படி உப்பி வரும், நல்லா உப்பி வரும். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். வீடியோவில் செஞ்சு காட்டுறதுக்காக தான் சப்பாத்தி செஞ்சேன். அதனால ஒரு 3 சப்பாத்தி தான் செஞ்சேன். இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி மல்லித்தலை தூவுறதுனாலும் தூவிக்கலாம். இதே போல் ஒரே குருமாவில் இட்லிக்கும் சப்பாத்திக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான வேலை நமக்கு. இந்த லாக்டவுன் டைமில் சும்மா குழம்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க வேணாம், ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்று. இதே போல் ஒரே குருமா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம்
சரியாக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரே குருமாவில் 2 விதமாக செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.